இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் இலவச மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் மழை அங்கி ஆகியவற்றை முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மாணவர்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரையை பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் வழங்கினார். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் வாழ்த்துரை வழங்கினார். கல்வி அமைச்சர் தலைமை உரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வி இயக்ககத்தின் இணை இயக்குநர் சிவகாமி, பொறுப்பாசிரியை மணிமொழி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். நீங்கள் அதாவது நல்ல பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கின்ற அதாவது எப்படி சொல்கிறோம்னா, நம்ம ஒரு செலவு இருந்தாங்க, நம்ம ஒரு சிரமப்பட்டு படிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன அவங்களுக்கு செய்ய முடியும்? அப்படி அதோட பயன் என்ன அப்படின்னா, நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்வில் வெற்றி பெறலாம். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. தேர்வில் வெற்றி பெற வேண்டும், அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும், அப்போதான் நல்ல கல்லூரிக்கு செல்ல முடியும். பெற்றோர்களுக்கு சிரமம் இல்லாமல், எந்த பண செலவும் இல்லாமல் படிக்க முடியும். புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்ததிலிருந்து மின்துறையானது மக்களை பாதிக்கும் பல செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது, டிஜிட்டல் மீட்டர் பொருத்துவது என்று அறிவித்ததுடன் மின்கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே வருகிறது. அதில் பல மறைமுக வரிகளையும் புகுத்தி வருகிறது. இதனால் பொதுமக்களும் வியாபார மக்களும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதை பல அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் கண்டித்து போராட்டம் நடத்தியும் அரசு இதை கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது. கடந்த ஜூன் மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இதை கண்டித்து பொதுநல அமைப்புகள் போராட்டம் நடத்தி முதலமைச்சர் மற்றும் மின்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டு அந்த மின்கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக சட்டசபை கூட்டத்தொடரின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர் மின்கட்டண உயர்வு மற்றும் மின்துறையை தனியார்மயமாக்கல் போன்ற பிரச்சினைகள் பற்றி விவாதித்த போது இது சம்பந்தமாக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மக்களை பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் இன்று மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது சட்டமன்ற உறுப்பினராகிய எங்களையும் பொதுநல அமைப்புகளையும் பொதுமக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக மின்துறை அறிவிப்பில் கடந்த 16/6/2024 முதல் இந்த கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இது மக்களை வஞ்சிக்கும் செயலாக உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மின்தடை இல்லாத நாட்களே இல்லை. புதுச்சேரி மாநிலத்தில் மின்தடை இல்லாத நாட்களே இல்லாத நிலையில் மின்கட்டணம் மட்டும் உயர்ந்து கொண்டே வருவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை இந்த அரசும் மின்துறையும் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ஆகையால் இந்த மின்கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும் அல்லது இந்த மின்கட்டண உயர்வு அரசு மானியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும். இதில் அரசு உடனே தலையிட வேண்டும். இல்லாவிட்டால் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதுடன் மக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். அதாவது நாங்க சட்டமன்றத்துல எல்லா எம்எல்ஏஸும் பேசணும், நான் மட்டும் பேசல, எல்லாரும் பேசல. நீங்க கால வாங்கினீங்க, அமைச்சர் பேசணும், அமைச்சரும் அதுக்கு உறுதி கொடுத்தாங்க, சேமம் உறுதி கொடுத்தாங்க. இப்ப இந்த அறிவிப்பு வந்த உடனே மக்களுக்கு என்ன தெரியும்? அப்ப நீங்க மானியமா எவ்வளவு கொடுக்குறீங்க? அறிவிப்பு கொடுக்காம ஏத்த மாட்டேன் நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு நீங்களே நாங்கெல்லாம் வந்து கேட்கல, நீங்க ஒரு அறிவிப்பு இல்லாத நாங்க ஏத்த மாட்டோம், நீங்க அறிவிப்பு இல்லாத ஏத்துக்கிறீங்கன்றதுதான் என்ன சொல்றேன் சார். இது வந்து மின்துறையில ஆள் பற்றாக்குறை, ஏறக்குறை 750 போஸ்ட் காலியா இருக்குது. நீங்க நேத்து கூட செக்ரட்டரியில நான் நேத்து பேசுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க உங்ககிட்டயும் பேசுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் படிச்ச பிள்ளைங்களுக்கு. ரெண்டாவது உங்களுக்கு இருக்கிற பொறியாளர் பற்றாக்குறைய ஒரு 2 ஓஎன்எம் பாக்குறாரு ஒரு அவரு பாவம். நான் என்னன்னா இவங்களாம் நிறைய வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஓய்வு இல்லாத வேலை செஞ்சா இன்னைக்கு எத்தனை பேர் சாவறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ போன வாரம் மரப்பாத்துல ஒரு 3 பேர் ஏற்கனவே போன மாசத்துல அப்பளோ வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கும் அரசாங்கம் இப்போ அவங்களுக்கு உதவி பண்ண தரேன்னு சொல்றாங்க. தந்து என்ன புண்ணியம் சார், உயிர் இருக்கணுமே, அவங்க வேலை செஞ்சு ஒரு புண்ணியமா வீட்டுல போய் சேரணுமே. நீங்க தான் கஷ்டப்படுறீங்கன்னு தான் நாங்க உங்ககிட்ட ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதற்கு ஆதரவா இருப்போம். அறிவிக்கின்றது இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஆள் கிடையாது. புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், நல்லவாடு, புரணாங்குப்பம், ஆண்டியார்பாளையம் ஆகிய பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு மற்றும் மகளிர் சுய உதவி குழு பிரதிநிதிகளுடன் திட்ட ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு செய்து வரும் திட்டங்கள் பற்றி எடுத்துக் கூறினார். அரசின் திட்டங்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மகளிருக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை மத்திய அரசு நிதி உதவியோடு இன்னும் என்னென்ன பண்ண முடியும்ங்கிறதுக்காக நம்முடைய மாநில மண்டலம் அந்த துறையை அவர் கைவசம். அதுக்காக நேற்று தினம் முதலாக நம்முடைய தொகுதியில் ஆய்வு கூட்டம் நடத்தி இந்த முதல் கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக புதிய மாற்றங்கள்லாம் நிறைய குழுக்களுக்கு சிபிடி, சிஆர்எஸ்சி எல்லாருமே நிறைய மாற்றத்தோடு நல்ல பயனளிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இவருக்கு கொண்டு வர்றோம். நல்ல வாழ்க்கையில் வருங்காலத்தில் வந்து அந்த பதிவு காம்பவுண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்கோம். நாம ஒரு திருமண நல்லா பூஜை பண்ண போகிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்பவன் தொகுதி சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் பயிற்சி பட்டறை அண்ணா சாலையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதல் படி நடைபெற்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பயிற்சி பட்டறையில் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தபாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பூத் வாரியாக உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்து நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதுக்கு மேல் அவர் மக்கள் சேவை செய்ய தான் வந்துக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு நல்ல ஒரு மனிதர்கிட்ட கொடுத்தாக்கா உடனடியாக உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், கைது தான் சொன்னேன். இதை போய் எதுவும் நீங்கள் கைது சொல்லுங்க எம்எல்ஏ. ஏன்னா நம்ம எல்லாமே செய்யறது எல்லாமே பார்த்தோன்னாக்கா ஒட்டு மொத்தமாக நம்ம இணைஞ்சு செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அந்த எல்லாம் ஆரோவில் பகுதியில் இயங்கி வரும் ஆரோவில் டாக் சென்டர் இங்கு வீட்டில் வளர்த்து கைவிடப்பட்ட சில பிராணிகளை இனம் கண்டு இங்கு ஆதரவளித்து வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன் ஆரோவில் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3 பெரியவர்கள் 2 குழந்தைகள் உட்பட 5 நபர்களை வெறிநாய் கடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆரோவில் டாக் சென்டர் ஊழியர்கள் ஆரோவில் பகுதியில் சுற்றித்திருந்த செல்ல பிராணிகளை பிடித்து ஆய்வு மேற்கொண்டதில் 2 செல்ல பிராணிகளுக்கு ராபிஸ் நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு ஆரோவில் பகுதியில் உள்ள மற்ற செல்ல பிராணிகளுக்கும் ராபிஸ் பரவாமல் இருக்க ஆரோவில் இன்டர்நேஷனல் USA நிதி உதவியுடன் ஆரோவில் சுற்றியுள்ள பகுதிகளான இடையஞ்சாவடி, குயிலாப்பாளையம், ஆலங்குப்பம், பொம்மையார்பாளையம், இரும்பை உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டது. இதில் ஆரோவில் டாக் சென்டர் நிர்வாகி ஆந்திரோ அரசன் மற்றும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு கால்நடை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்.
அங்குள்ள கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு குடம், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேசன், திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாட்ஷா, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஷியாமலா, அவைத்தலைவர் ஐயனார், பொருளாளர் அமலதாஸ் மற்றும் நிர்வாகிகள் சேட்டு, விஜயகுமார், முனுசாமி, செந்தில் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான பெரிய காட்டுப்பாளையம் ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலய சடல் திருவிழாவை முன்னிட்டு கும்பம் படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மகள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு யாகம், அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து ஸ்ரீ வெட்டுக்குளத்து அய்யனார் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, சடல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேசிய விருது பெற்ற கலைக்குழுவின் கலைமாமணி மங்களம் சேகரின் பம்பை உடுக்கை வர்ணிப்புடன் பாவாடை ராயனுக்கு கும்பம் படையலிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் மருள் வந்து ஆடிய பின் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அருள்வாக்கு பொன்னிக்கண்ணு அம்மாள் குடும்பத்தினர் செய்திருந்தனர். ராஜீவ்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் முன்னிலையில் அயலக அணி தலைவர் டூப்ளெக்ஸ் பரந்தாமன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி ஜெயலட்சுமி, வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், மணவெளி தொகுதி திருமுருகன், இந்திரா நகர் ராஜ்குமார், உருளையன்பேட்டை ஆறுமுகம், புலவர் கோவிந்தராஜ், முரளி, புகழேந்தி, சரவணன், ராமகாந்த், ஹரி, வினோத் மற்றும் காமராஜ் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், முதல்வரால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட இலவச அரிசியை நியாய விலை கடை மூலமாக வழங்குவது தொடர்பாக துறையின் செயலாளர் டாக்டர் முத்தம்மா, இயக்குநர் சத்தியமூர்த்தி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். குடிமைப் பொருள் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதில் ஒரே இதாக தான் குமிச்சு வச்சுருப்பாங்க. அதை சாம்பிள் எடுத்துட்டு அங்கேயே நம்ம ஆளை போட்டு அங்கேயிருந்து நம்ம பேக்கிங்கோடு எடுத்துகிட்டு வந்து சேர்க்குற மாதிரி அப்படி பண்ணால் நல்லா இருக்குதா? அங்கேயே நம்ம ஆள் போடலாம் சார். இது எல்லாமே சார் இது என்ன இல்லை ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குல்லைங்க சார். மரக்காணம் ஒன்றிய சிங்கனூர் ஊராட்சி ஜக்காம்பேட்டையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன் தலைமை தாங்க துணை பெருந்தலைவர் பழனி முன்னிலை வகித்தார். வட்டாட்சியர் சிவா அனைவரையும் வரவேற்றார். முகாமில் அமைச்சர் செஞ்சிமஸ்தான் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று கணினி மூலம் பதிவு செய்து மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சிமஸ்தான் பொதுமக்களுக்கு வேண்டிய அனைத்து சேவைகளை மற்றும் கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊரக பகுதிகளில் செயல்படுத்துவதற்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் கலைஞரை போல தொலைநோக்கு சிந்தனையுடன் சிந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி செய்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், மாவட்ட பொருளாளர் ரமணன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் தேவதாஸ் மற்றும் துறையை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அன்றைக்கு கலைஞர் அடித்தளம் வகுத்தார். இன்றைக்கு அந்த அடித்தளத்துக்கு மேலே வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கின்ற தொகையில் 2 மடங்கு தொகை
கூடுதலாக கொடுத்து கிராமப்புறத்திலே தொகுப்பு வீடுகள் இன்றைக்கு கட்டப்படுகிறதோ நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய நிதியிலிருந்து வழங்கப்படுகின்ற தொகை. இது ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், அன்றைக்கு கலைஞர், இன்றைக்கு கலைஞருடைய மகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கலைஞரை போல சிந்திக்கின்றார். இதேபோல் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் ரட்டனையில் நடைபெற்றது. ஒன்றிய அவைத் தலைவர் சேகர் தலைமையில் மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் 3 ஆண்டு காலங்களில் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். குறிப்பாக பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். கூட்டத்தில் திமுக கழகம் ஒப்பெறும் விழாவில் திமுக நிர்வாகிகள் பங்கேற்பது, கழக பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், தலைமை தீர்மான குழு உறுப்பினர் சிவா, ஒன்றிய பெருந்தலைவர்கள் மயிலம் யோகேஸ்வரி, மணிமாறன், வல்லம் அமுதா, ரவிக்குமார், பொதுக்குழு உறுப்பினர் வேடூர் ரவி, ஒன்றிய துணை பெருந்தலைவர் புனிதா, ராமஜெயம், கண்ணன், நிவேதிதா, ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா, ரமேஷ், ஒன்றிய நிர்வாகிகள் முனியாண்டி, பாஸ்கர், சேகர், பிரபு, உதயமானன், விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவுகளால் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரம்பாத்தபுரம் மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணிமாறன், இளையராஜா, அரசு, அறிவொளி, ஜெயச்சந்திரன், முரளிதரன், மகேந்திரன், பிரவீன் ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் வில்லியனூர் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் விஜயன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மறைந்த நடிகர் அமரர் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் செய்தனர். அதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் சிவப்பு மல்லி விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திண்டிவனம் வீடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு மூலவர்கள் சிறப்பலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணராக அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் உட்பிரகாரம் வலம் வந்து கோவலதிரில் முதலில் ஸ்ரீ கிருஷ்ணராக காட்சியளித்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உரியடிக்கும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் உரியடிக்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் ஆலகிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.